நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே விமல்குமார் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேயர்களே, செலிபிரிட்டி கார்னர் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நமக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர் சித்தா வீரதீர சூரன் படங்களில் நடித்த ஆக்டர் பாலாஜி வந்திருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சித்தா வீரதீர சூரன் படங்கள் பார்க்கும்போது பர்ஃபெக்டாக அந்த கதாபாத்திரத்தை நிறைவு செய்த, அந்த கதாபாத்திரத்துக்கு நம்பிக்கை உயிரூட்டிய ஒரு கேரக்டராக நீங்கள் அதில் வந்திருக்கிறீங்க. ஓகே. உங்களுக்குள்ள சினிமா தான் ஃப்யூச்சர் அப்படிங்கிற விஷயம், ஏன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கிறீங்க. படிக்கும்போது சினிமா அப்படிங்கிற விஷயம்லாம் எப்போ ஆரம்பிச்சது? இங்கே சென்னை வந்துட்டு அண்ணன் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ணுறப்போ நான் அவங்க கூட வந்து சும்மா ஜாலியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு ஏரியா. அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். நான் என்னோடய ஸ்டடீஸ் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். முடிச்சுட்டு அது ரிலேட்டடாக ரிசர்ச் ஜாபில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் வந்து எனக்கு இதன் மேலே ஈடுபாடு ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிது. சரி, இதையே நம்ம முயற்சி பண்ணி பார்க்கக்கூடாது, நம்ம முயற்சி பண்ணாமல் இருக்கிறது தான் தப்பு. முயற்சி பண்ணிவிட்டு வருது வரலன்றது செகண்டரி. வரலைன்னா நம்ம பின் வாங்கிட்டு இந்த வேலையை கண்டினியூ பண்ணுவோம், ஆனால் ட்ரை பண்ணாமல் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்காக ப்ரொஃபஷனல் ஆக்டிங் கோர்ஸ்லாம் போய் கற்றுக்கிட்டேன். நான் அது கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஏடியோ ஒரு படத்தில் ஒர்க் பண்ணேன், ஃபீச்சர் ஃபிலிமில். அதுக்கப்புறம் தான் இந்த சித்தான் வீரதீர சூரன். இந்த சினிமா எப்போ ஒருத்தரை வந்து முழுமையாக சுவீகாரம் பண்ணுதுங்கிறது அந்த ஃபேமிலியில் சொல்கிறதே ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ்ஸு. ஸோ உங்களுக்கு அந்த ஆக்டிங் படிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இருந்தது? ஒரு தொழில் செய்ய போகிறோம்னா அந்த தொழிலை பற்றி நமக்கு தெரியணும்ல பேசிக்காக. அது தெரியாமல் உள்ளே இறங்கக்கூடாது. அது மாதிரி தான் நான் இதையும் பார்க்குறேன். நான் இதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் வந்து ப்ரொஃபஷனலாக நிறைய இன்ஸ்டியூஷனில் சொல்லிக் கொடுக்குறாங்க. அது ஃபஸ்ட்டு மக்களுக்கு தெரியணும். டெக்னிக்கல் சரி, நான் டெக்னிக்கல் சரி, யாராக இருந்தாலும், சவுண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து, சினிமாட்டோகிராஃபிலேருந்து, லைட்டிங்லேருந்து, எடிட்டிங்லேருந்து, டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங், ஆக்டிங் எல்லாத்துக்குமே ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இருக்குது. அது கற்றுக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இதை வந்து வீட்டிலலாம் சொல்லி புரிய வைக்கலாம் முடியல என்னாலையுமே. ஏன் இப்போ வரையுமே வந்து என் வீட்டில் வந்து எதுக்கு நீ இந்த வேலை பார்த்துட்ருக்க, நீ முதல்ல இருந்த வேலைக்கே போ, இது உனக்கு வேணாம், செட் ஆகாது, அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஆக்டிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறப்பெல்லாம் வீட்டில் சொல்லலை. சொல்லாமலே தான் வீட்டுக்கு தெரியாமல் நான் வேறு கோர்ஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கோர்ஸ்லாம் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன். மிடில் கிளாஸில் யாருமே வந்து சினிமாவுக்கு போகணுன்னா விட மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு நிரந்தரமற்ற தொழில். மாதம் எனக்கு நல்ல சம்பளம் வந்துட்டு இருந்துச்சு. அதை விட்டுட்டு போகிறப்ப கண்டிப்பாக யாருனாலும் வேணான்னு சொல்லுவாங்க. அதுவும் நான் கொஞ்சம் எர்லி ஸ்டேஜில் கூட முடிவு எடுக்கல, கொஞ்சம் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் நான் முடிவு எடுத்தேன். அதனால் வந்து கண்டிப்பாக விடலை. அது நிறைய போராட்டம்லாம் கடந்து தான் அந்த இது வந்தது. இன்னொரு வடிவம்னா தியேட்டர் பிளேயில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து ஒரு 2-3 டேக்கில் அவங்கள்ட்ட நம்ம நினைக்கிறது கிடைக்கும். அண்ட் வந்து அவங்களுக்கு அந்த மெமரி பவர் டயலாக் கொடுத்தாலே உடனே பிக்கப் பண்ணி அடிச்சிருவாங்கன்ட்டு. ஆக்டிங் கோர்ஸ் நம்ம படிக்கிறது ஒன்று இருக்குது, தியேட்டர் பிளே வடிவத்தில் இயங்குறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் தியேட்டர் பிளே வடிவத்துக்குள்ளே உங்களோட பார்வை எப்படி இருந்தது? நான் படித்த கோர்ஸில் வந்து சினிமாட்டிக் ஆக்டிங்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது, தேட்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நாடகக்கலை தான், அதுலேருந்து வந்தது தான் இன்றைக்கி இருக்கிற சினிமாட்டிக் ஆக்டிங். எங்களுக்கு ஃபஸ்ட்டு நாடகம் சொல்லி கொடுத்துட்டு தான் இதுக்கே வந்தாங்க. ப்ரிகாசர் சொல்லுவாங்கள்ல, நம்ம அடித்தளம் பார்த்துட்டு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தால் தான் அதை பற்றி புரிதல் இருக்குன்றதுனால அதை கற்றுக்கிட்டோம். கண்டிப்பாக வந்து அந்த இதுக்கும் இந்த இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்டேஜில் நம்ம வந்து இன்னும் ஜாஸ்தியாக நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா சினிமாவில் வந்து நமக்கு இப்போது ஜூம் லென்ஸ் வச்சு நம்ம அழுகிற கண்ணு துளி தண்ணீர் கூட தெரிகிற மாதிரி ஆடியன்ஸ்க்கு தெரியப்படுத்துவாங்க. ஆனால் இங்கே நம்ம ஸ்டேஜ் பிளேயில் நம்ம உட்காந்து லாஸ்ட் ரோவில் இருக்கிற ஆடியன்ஸுக்கும் நம்ம அழுகிறோமா சிரிக்கிறோமா என்ன எமோஷன் கன்வே பண்ணுறதுன்றதை வந்து வேறு மாதிரி வெளிப்படுத்தணும். அதுவும் நிறைய விஷயங்கள் காமனாகவும் இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து வேறுபட்டு இருக்குது. அதுலேயும் ஒரு சின்ன பகுதி நான் கற்றுக்கிட்டேன். நான் ஒரு சிலர் ஆக்டிங் கோர்ஸ் படித்தா அங்கேருந்தே சினிமா ஆஃபர்ஸ்க்கு வந்து நம்மளை அந்த இதில் இருக்கிறவங்கள சீனியர் அலுமினி இப்படிலாம் அனுப்புவாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் போய் ஆக்டிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்கல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? அது நிறைய இன்ஸ்டியூஷனில் பண்ணவும் செய்கிறாங்க. இப்போ ஒரு சில பேருக்கு சினிமாவில் யார் கான்டாக்டுமே இருக்காது. இப்போ சரி ஓகே நம்ம கோர்ஸ் முடிச்சிட்டோம், ஆனால் எங்கே வேலைக்கு போகிறது? கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எங்கே கற்றுக்கிறதுன்னு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நிறைய ரெனவுண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. அங்கே போய் கற்றுக்கிறப்போ இது முடிச்சதுக்கப்புறமா நமக்கு ஒரு கைடன்ஸுமே அவங்க சப்போர்ட்டிவாக கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து போனால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நடிகராக சென்னையில் மையம் கொண்ட பிறகு அந்த வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கான ஆடிஷன் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். சில ஆடிஷன் பார்க்கும்போது என்னடா எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க ஓப்பன் ஆடிஷனுங்கிற பேரில், நிற்கிற க்யூவில் நம்ம 300வது டோக்கன்னா நிற்கவா இல்லை இன்ட்ரெஸ்டே போகக்கூடிய சில இது இருக்கும். சில இடங்களில் வந்து நீங்களே பேசிட்டு பண்ணிருங்களேன் அப்படிம்பாங்க. அப்போ அந்த நம்பகத்தன்மையை இழக்கும். இது உண்மையிலே வந்து ப்ரொடக்ஷனில் செலவு காட்டுறதுக்காக வந்து நடத்துகிறாங்களா, ஓன் ஸ்கிரிப்டுன்னு ஒன்றும் இல்லையே அப்படின்னு இருக்கும். சில இடங்களில் நம்மளுக்கு நிற்கவே தோணாது. அவங்களோட குரோம்பேட்டை அப்படின்னு நம்ம ஊர் சொன்னோன்னா அவங்க கிராம்பேட்டைன்னு எழுதியிருப்பாங்க. நீங்கள் யாருன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு இது வரும். நம்மளுக்கு
அது வந்து சரியான ஒரு இயங்குதளமா இருக்கா அப்படிங்கிற கேள்வியிலே பல இடங்கள் நம்ம போயிட்டு வந்திருக்கோம். ஆமாம் ஆமாம் ஆக்டரா நீங்க சித்தா வீரதீர சூரன் பிஃபோர் லைஃப்ல ஆடிஷன் ப்ராசஸ் ஆக்டிங் கோர்ஸ் முடிச்சிட்டீங்க. ஆடிஷனுக்கு உங்களோட தேடல் எப்படி இருந்தது? நிறைய போனேன் நான் ஆடிஷன்ஸ். நீங்கள் சொன்ன எல்லாத்தையுமே கோத்ரூ பண்ணியிருக்கேன் நான். இந்த உப்மா கம்பெனின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கும் போயிருக்கேன், தெரிஞ்ச கம்பெனிஸ்க்கும் போயிருக்கேன். போயிட்டு என்னோட டோக்கன் நம்பர் வந்து 814. நான் காலையில் போய் வாங்குறப்போ அது ஸ்டூடியோ வந்து சின்ன ஸ்டூடியோ தான், அது ஏசி ஃப்ளோர். அதுக்குள்ளே ஒரு 100 பேர் தான் நிற்க வைக்க முடியும், அவங்கள வந்து தப்பு சொல்ல முடியாது. ஆனால் இங்கே ஒரு 1000 பேர் வந்துட்டாங்க. 9 மணிக்கு போயிட்டு லஞ்செலாம் சாப்பிட்டு வந்து ஒரு 3-3:30 மணிக்கு போனோம். அப்போ ஆக்சுவலி டயர்ட் ஆகிட்டோம் நாங்கள், நிறைய பேர் சரியான இது கொடுக்க முடியல. பட் ஒரு லேர்னிங் ப்ராசஸ் நான் பார்க்குறேன் நான். இது எல்லாத்தையும் கடந்து வர 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 தான் நம்ம இன்னும் மேம்படுவோம்னு நான் நினைக்கிறேன். ஒரு சில பேர் வந்து காசு கேட்பாங்க நடிக்கிறதுக்கு, அந்த மாதிரி எல்லாமே பார்த்து வந்தால் நம்ம இன்னும் நல்லா மேம்படுவோம்னு நினைக்கிறேன். நான் அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் கைடன்ஸ் இருந்தனால சரி ஓகே எது சரி தப்பு. ஏன்னா ஒரு சில பேர் போய் ஏமாந்துருவாங்க, காசு கேட்டாங்கன்னா சரி ஓகே நமக்கு வாய்ப்பு தராங்களே அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து எழுந்துட்டு வந்து நிறைய பேர்லாம் இன்றைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ வரைக்குமே எவ்வளோ தூரம் அவேர்னஸ் இருந்தாலுமே இப்போ வரையும் அது நடந்துகிட்டு தான் இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் கோத்ரூ பண்ணிட்டு தான் வந்தேன். ஒரு சில இதில் வந்து என்னால் சரியாக டெலிவர் பண்ண முடியல. கோர்ஸ் முடித்த உடனே நமக்கு வந்து கற்றுக்கிட்டோன்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது கிடையவே கிடையாது. கோர்ஸ் வந்து ஒரு ஐ ஓப்பனர் மட்டும்தான். அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஓகே நம்ம கோர்ஸ் முடிச்சிட்டோம், நம்ம ஒரு ஆக்டர் அப்படின்னு நினச்சிட்டு நான் போனேன். போய் என்னன்னா கேமரா முன்னாடி நடுங்குது, எனக்கு டைலாக்ஸ் சொல்ல முடியல, திக்கி திணறேன். அங்கே வந்து நிறைய டேக்ஸ்லாம் போக முடியாது, ஆடிஷன் 1 டேக் 2 டேக் தான், அவ்வளோதான் அனுப்பிச்சி விட்ருவாங்க நம்மளை. அந்த மாதிரிலாம் ரிஜெக்ட் ஆகிலாம் நான் வந்திருக்கேன். 3-4 ஆடிஷன்ஸ் போக போக நம்ம கேமரா ஃபியர் போகும். அவங்க சொல்கிறத வந்து நம்ம ஓகே அதை இம்ப்ரூவைஸ் பண்ணி சொல்லலாம், இன்னும் அதை பெட்டராக எப்படி கன்வே பண்ணலான்ற ஒரு தைரியம்லாம் வரும். ஸோ இது எல்லாமே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் மாதிரி தான் நான் பார்த்தேன். நண்பர் ஒருத்தர் நடிப்பு வட்டத்தில் துடிப்பாக இயங்கக்கூடியவர். ஓகே. இன்றைய இருக்கக்கூடிய ஒரு டாப் ஆக்டர் அவரோட படத்தில் செலக்ட் ஆகுறாரு. ஓகே. ஒரு 3000 தடவை எங்கள்கிட்ட ஆடிஷனில் கொடுத்த ஸ்கிரிப்டை அவர் எங்கள்கிட்ட நடிச்சு காட்டுறாரு. 1 மாதம் டிலேக்கு அப்புறம் அந்த மூவி ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. பட் அங்கே அவர் போய் பார்த்தோன்னே டோட்டலி மறக்கிறாரு. அந்த ஸ்டார் பிம்பம் அவர் டெலிவிஷன்லையும் தியேட்டர்லையும் பார்த்து அவரோட முகத்தை பார்த்ததுக்கப்புறம் இந்த பையனுக்கு டோட்டலி மறந்துட்டு அன்னைக்கு நைட்டு சென்னையை விட்டே காலி பண்ணுறேன் அப்படிங்கிற அளவுக்கு ரூமுக்கு வந்தாப்புல. ஸோ இந்த ஸ்டார்ஸை பார்த்தோன்னையும் இல்லை அங்கே இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களை பார்த்தோன்னையும் டயலாக் மறக்குது அப்படிங்கிற. கண்டிப்பாக அது வந்து இயல்பு தான். சித்தா ஷூட்டிங்கில் வந்து எங்களுக்கு முன்னாடியே எல்லாமே ரிஹர்சல்ஸ் பண்ணோம். எல்லாருமே புதுமுக நடிகர்கள்னால நிறைய ஆக்டிங் ஒர்க் ஷாப் வச்சு ரிஹர்சல் வச்சுட்டு அன்னைக்கு டே 1 போனால் எனக்கு அங்கே போய் பதறுது, சரியாக கன்வே பண்ண முடியல, நம்ம நினச்சது சரியாக பண்ண முடியல. அது வந்து ரொம்ப இயல்பு தான். அந்த கேமரா ஃபியர்ன்றது அந்த ஸ்டார்ஸ் மத்தியில் இருக்கிறதுன்றது, ஏன்னா நம்மளால் அவங்க டேக் போயிட்டே இருக்கேன், அவங்கள நம்ம சங்கடப்படுத்துகிறோமே. ஆனால் அதை வந்து பார்த்து பயந்து மட்டும் ஓடிடக்கூடாது. அதில் நான் அவமானப்படலாம், திட்டுவாங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி நைட்டு போய் ரூமில் உட்காந்து தனியாக உட்காந்து அழுதுட்டு திரும்ப டே 2 வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக டே 1ஓட டே 2ல் பெட்டராக பண்ணுவீங்க நீங்கள். நான்லாம் வந்து அழுதேன், எனக்கு வரல, எனக்கு நான் ஒருவேளை தப்பாக சூஸ் பண்ணிட்டேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு தனியாலாம் உட்காந்து அழுதுருக்கேன். என் மைண்டில் இருக்குது நிறைய விஷயங்கள், ஆனால் என்னால் போய் அங்கே டெலிவர் பண்ண முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த இது இருக்கும். ஆனால் நீங்கள் டே 1ஓட டே 2 பெட்டராக பண்ணுவீங்க, டே 2ஓட டே 3 பெட்டராக பண்ணுவீங்க. அப்படி போக போக இன்னும் கூட மேம்படுவீங்க. அப்படி தான் நான் சொல்கிறேன். சூப்பரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சார். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நண்பர்கள் மூலமாக நான் கலெக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் தான் இது. ஓகே ஓகே. ஸோ ஆக்டர் டு ஆக்டர் கேட்குற ஒரு விஷயமா தான் கேட்குறேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்கார்ந்துருந்த மச்சான், அசோசியேட் டைரக்டர் வந்தார், சீன் எக்ஸ்பிளைன் பண்ணார், இதுதான் டைலாக் அப்படின்னாரு, ஓகேன்னு நடித்தேன். டைரக்டர் வந்தார், என்ன இப்படி ரொம்ப நார்மலாக ரொம்ப கேஷுவலாக பண்ணியிருக்கீங்க, இது கிடையாது, அது எமோஷ்னலுங்க. ஒரு ஹோல் லைஃபோட டிப்ரெஷனில் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்க கணவன் தான் மனைவிட்ட பேசுறது, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேமராமேன் முன்னாடி கேட்டார். எனக்கு அந்த பையன் என்ன சொல்லிட்டு போனோம் அதை தான் மச்சான் பண்ணேன், ஆனால் இப்படி ஆயிடுச்சு. ஸோ டேரக்டரோட எதிர்பார்ப்பு ஒன்றுன்னு இருக்கு. பட் அவர் எல்லா நேரமும் சீனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டார். கண்டிப்பாக சம் ஷூட்டிங் ஸ்பாட்ல டைரக்டா ஸ்பாட்ல தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களே அப்பதான் சுட சுட அந்த அட்மாஸ்பியர்ல தான் டயலாக்கே உருவாகுது. அப்போ நம்ம என்னதான் ஓனா ரெடி ஆனாலும் இந்த அசோசியேட் டைரக்டர் சொல்றதுக்கு நடிக்கவா, இல்ல டைரக்டர் எதிர்பார்க்கிற இது 3வது டேக்ல தான் தெரியுது அதுக்கு நடிக்கவா, இல்ல நான் ஆடியன்ஸ்க்கு கொடுக்கணும்னு வச்சிருக்கலாம், என்னோட ஸ்டாக்ஸ் என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பண்ண வாங்குறதுலே திணறிடுது மச்சான். கடைசியில ஏதோ ஒரு வகையில சொத்தையா டேக் ஆகி அவனை அனுப்புங்க, நாளைக்கு கூப்பிட்டா உண்டு மச்சான்ட்டு தூங்குறான். இந்த ஃபீல் எப்படி? இது வந்து இயல்பு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். நம்ம வந்து என்றைக்குமே வந்து டைரக்டர் சொல்கிறத கேட்டு நடிக்கிறது தான் நல்லது. அசோசியேட் டைரக்டருக்கே வந்து ஒரு சில நேரம் தெரியாது. இப்போ அவங்களுக்கு வந்து டைரக்டர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதை நமக்கு சொல்லி கொடுத்து பண்ண சொல்லுவாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சரி ஓகே நம்ம இதுதான் போல் அப்படின்னு நினச்சிட்டு போனால் டைரக்டர் என்ன பண்ணிட்டுருக்க நீலாம் நடிகனா அப்படின்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் நடக்க தான் செய்யும். ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா,
இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஆக்டருக்கு வந்து ஒரு ரைட்டரோட நாலேஜ் இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சீன் இருக்குது, அது யார் என்ன சொன்னாலும் சரி, நம்மளோட கேரக்டர் பற்றி நமக்கு முன்னாடியே ஒரு புரிதல் இருக்கணும் நமக்கே. இந்த ரைட்டர் வந்து இந்த டயலாக்கை வந்து என்ன நோக்கத்தில் சொல்லணும்னு நினச்சிருக்காங்க, அது எழுதியிருக்காங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு புரிதல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம டேரக்டர் சொல்கிறத விட நம்ம இன்னும் பெட்டராக சொல்லலாம். அது வந்து எடுத்தோடனே வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் தான். அது கொஞ்சம் கொஞ்சமாக போக போக வரும்னு நினைக்கிறேன். மேபி ஒரு சில பேருக்கு இயல்பாகவே வரலாம். இப்போ நிறைய நடிகர்கள் இருக்காங்க, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அவங்களுக்குலாம் ரொம்ப இயல்பாகவே டக்குன்னு வந்துடும். நம்ம ஒரு சில பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக வரும். நிறையா வந்து படித்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். நாவல்ஸ் நம்ம அந்த கதைக்குள்ளே போயிடுவோம், நம்ம அந்த கதாபாத்திரமாக ட்ராவல் பண்ண ஆரம்பிப்போம். ஒரு லவ் சீன் வரும்போது நம்மளறியாமல் நம்ம புன்னைத்து அந்த டைலாக் நம்ம சொல்கிற மாதிரி நினச்சி படிப்போம்ல, அந்த இதை இங்கே அப்ளை பண்ணால் அது கரெக்டாக ஒர்க் ஆகும்னு நான் நினைக்கிறேன். சூப்பர். ஸ்கிரிப்ட் இந்த டயலாக்கை வந்து செல்லருக்கு வந்து ப்ராம்ப்டிங்லே கொண்டு போயிடுவாங்க. இவங்களோட முகம் காத்திரமாக இருக்குது, இந்த முகம் இந்த உணர்வை சொன்னால் ஈஸியாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு ஸ்பாட்டில் மறக்குது. ஒரு வரி பேசி 2வது வரிக்குள்ளே திரும்பி பார்த்துடுறாங்க, அந்த டைலாக் ஒரு வாட்டி சொல்லுன்ட்டு. ஸோ ப்ராம்ப்டிங் கேட்டு வாங்கி நடிக்கிறவங்க இருக்கிறாங்க. ப்ராம்ப்டிங்கே வேணாம், ஏன்னா நீங்கள் ப்ராம்ப்டிங் கொடுத்தா என் எமோஷன் செத்துருது. எந்த இடத்துல பாஸ் விடணும், எந்த சென்டென்ஸுக்கு வந்து குரல் தழுதழுக்கணுங்கிறது எனக்கு தான் தெரியும், உங்களோடது எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ ப்ராம்ப்டிங் வாங்குறது, ஓனாக பேசுறது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஒவ்வொருத்தரோட மெத்தட் தான் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு ஆக்டருமே ஒவ்வொரு மெத்தட் வச்சுருக்காங்க. என்னோட மெத்தட் என்னன்னு நான் தேடிட்டு இருக்கேன், கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மெத்தட் இருக்கும், அதில் சரி தப்புன்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து ஆடியன்ஸ்க்கு அந்த ரைட்டர் டைரக்டர் கன்வே பண்ண வேண்டிய எமோஷனை கரெக்டாக கன்வே பண்ணிட்டீங்க. அது எந்த மெத்தடில் வேணாலும் பண்ணலாம். ஒரு சில பேர் கிளிசரின் போட்டு அழுதாதான் அழுக வரும், ஒரு சில பேருக்கு இயல்பாக வரும். இதில் சரி தப்புலாம் கிடையாது. நீங்கள் ஆடியன்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு கிளிசரின் போட்டால் என்ன போடலாம், நான் அது எமோஷன்ஸ் கரெக்டாக கன்வே ஆச்சுன்னா போதும். அதே மாதிரி தான் இந்த ப்ராம்ப்டிங்கும். நீங்கள் வந்து மர்லின் பிராண்டோ பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. மர்லின் பிராண்டோ எவ்வளோ பெரிய ஆக்டர், அவர் 2 ஆஸ்கர் வாங்கியிருக்காரு. அப்போவே அவர் வந்து ப்ராம்ப்ட் வச்சு தான் பண்ணுவாராம். ஸோ அவர் வந்து அதை என்ன பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறாங்கன்னா, இப்போ நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட இயல்பாக பேசிட்டு இருக்கேன்னா, நான் வந்து ஸ்கிரிப்ட் வச்சுலாம் நம்ம பேசல, இயல்பாக நம்ம கான்வர்சேஷன். அப்போ வந்து எவ்வளோ நேச்சுரலாக வருது, அடுத்து என்ன பேச போகிறோன்னே தெரியாமல் ஒரு பேசிகிட்டு இருக்கோம்ல, அந்த இயல்பு எனக்கு வேறணும் ஆக்டிங்கில். அதனால் வந்து நான் டைலாக்ஸ் வந்து நான் ரிகர்ஸ் பண்ண மாட்டேன், எனக்கு அங்கே இயல்பில் நீங்கள் அங்கே ப்ராம்ப்டிங் கொடுங்க, நான் அதை அப்படியே சொல்லுவேன், அப்போ எனக்கு நேச்சுரலாக வரும்னு சொல்லி அவரோட மெத்தட் அது. அந்த மாதிரி இங்கே நிறைய பேர் பண்ணுறாங்க, இல்லை வேறு மாதிரி காரணத்துக்காகவும் ப்ராம்ப்டிங் பண்ணுறாங்க. ஆனால் நான் அப்படி பண்ணலை இது வரைக்கும், அப்படி பண்ண மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். அது எனக்கு சரியாக வரல அந்த ப்ராம்ப்டிங்கு. நமக்கு டயலாக்ஸ் படிச்சுட்டு அதை நம்ம அந்த சூழ்நிலையில் இருந்து சொன்னால் எப்படி இருக்குன்றத மாதிரி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் இதில் சரி தப்புன்னு எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு நடிகர் வந்தாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் அதை நடிக்கிறதுக்கும் கற்றுக்கணும். ஏன்னா ஒரு சில இதில் எப்படி ஆகும்னா, இப்போ நீங்கள் ப்ராம்ப்டிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா 2 இடம் அந்த டைலாக் நான் கேட்பேன், என்னடா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி டைலாக் சொல்லி கொடுப்பாரு. அப்புறம் நான் 2வது இதுக்கு நான் ரியாக்ட் பண்ணணும், ஃபஸ்ட்டு இதுக்கு ரியாக்ட் பண்ணிடக்கூடாது. அதுக்கும் நான் பழக்கப்படுத்திக்கணும். எந்த சூழ்நிலையில் எந்த மாதிரி வந்தாலும் நம்ம யார் மேலேயும் கம்ப்ளைண்ட் சொல்லாமல் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டே போயிட்டோம்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஓப்பன் அப் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, சட்டில் ஆக்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சட்டில் ஆக்டர்ஸாக இருக்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டம். ஓப்பன் அப் வந்து அது வந்து கமர்ஷியல் பிராண்டு மாதிரி. ஓப்பன் அப்னா அது கேரக்டர் ஹிட்னா அடுத்து 10 படம் கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் இதில் நான் பார்த்த 2 படங்களுமே சட்டிலான ஆக்டிங் தான். சித்தாவிலையும் சரி, வீரதீரன்லையும் சரி, அந்த கதைக்கு அடக்கமான கதாபாத்திரம், கதையை 2 சைடையும் பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிற கதாபாத்திரமாக இருந்தீங்க. உங்களுக்கு எது பிடிக்கும் அண்ட் இந்த 2 கேரக்டர்ஸையும் எப்படி பார்க்குறீங்க, சட்டில் ஆக்டிங், ஓப்பன் அப்? அது வந்து இது 2 வேறெல்லாம் எனக்கு நான் அப்படி பார்க்கல. இப்போது அந்த கதாபாத்திரம் எப்படி பிஹேவ் பண்ணுன்றதை பொறுத்து தான் நான் பார்க்குறேன். இப்போ நான் வந்து இயல்பாக வந்து நான் பெருசாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி நான் இருக்க மாட்டேன், வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி. நான் இயல்பாக வந்து ஒரு சில பேர் ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவ் இருப்பாங்க, ஒரு சில பேர் நான் எக்ஸ்ப்ரெசிவாக இருப்பாங்க. அந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் நான் எக்ஸ்ப்ரெசிவ் தான் நினைக்கிறேன். அதனால இந்த 2 படங்கள்லேயும் அந்த மாதிரி இருந்திருக்குது. இப்போது ஒரு சில கதாபாத்திரம் வந்து பயங்கரமாக எக்ஸென்ட்ரிக்காக இருக்கும், பயங்கர ஜோவியலாக ஒரு மாதிரி வியோடோவா கத்தி எல்லாத்தையுமே சந்தோஷம்னாலும். இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஜெயிச்சோன்னா நம்ம கைத்தட்டுறது, ஒருத்தர் எந்திரிச்சு நின்று கைத்தட்டுவாங்க. சரி, அந்த மாதிரி கதாபாத்திரம் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி நடிப்பு தான் கொடுக்கணும். இது வந்து கதாபாத்திரம் தான் டிமாண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கிற போது 2த்தையுமே பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கணும். இது 2மே பண்ணுறது எனக்கு ஓகே தான். அந்த கதாபாத்திரத்துக்கு எது தேவையோ அதை கொடுக்கலான்னு தான் இருக்கேன். பாடி லாங்குவேஜோட மூமெண்ட் அப்படிங்கிற விஷயம் சில இடத்துல டைரக்டர்ஸே சொல்லுவாங்க, இவ்வளோ பாடி ஷேக் தேவையில்லை, உதடு மட்டும் டயலாக் சொல்றதுக்கு ஓப்பனானா போகணும், மற்றதெல்லாம் அப்படியே பாஸ் பண்ணி வைங்க அப்படிமா. இந்த கண்ணை மேலே ஏற்றுறது, உங்களை அறியாமல் காது தூக்குறது, கை எங்க ஷோல்டர் ஆடுறது, அது நீங்கள் டயலாக் யோசிக்கங்கன்னு தெரியுது இப்படி இதுன்ட்டு.
அதெல்லாம் வேணாம், அந்த மூமெண்ட் இல்லாமல் சைலண்ட் கொடுக்கறதுன்னு இருக்கும். இதெல்லாம் டேரக்டர் சொல்ல முடியாது. நம்ம தான் நம்மளை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியும் இந்த இடத்துல இந்த அசைவு தேவையில்லாமல் ஒன்றா இருந்திருக்கேன். ஸோ அந்த எவ்ரிடே ஷூட்டை முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் நம்ம சரி பண்ணிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் ஒரு சிக்கலை நான் உணர்றேன். அதாவது அதில் நம்மளை மன்னிக்கவே முடிய மாட்டேங்குது. திரும்ப திரும்ப திட்டினாலும் அதைத்தான் நீ மறுநாளும் வந்து பண்ணுறேங்கிறதுக்கு வெளியில் இருக்கவங்களுக்கு அது தெரியல. அந்த விஷயத்தை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? 2 படங்கள் இருக்கிற நான் நடித்த எல்லா சீனுமே வந்து இன்னும் பெட்டராக பண்ணணும், இது நல்லா இல்லை, அப்படி தான் எனக்கு தோணுது. ஓகே, இதை பற்றி இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி அது அவுட் ஆகும் இவர் ரொம்ப கண்ட்ரோலாக பண்ணியிருக்காரு, ரொம்ப கிளியராக பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு ஆடியன்ஸோட. ஆமாம், அவங்க இப்படி தான் சொல்லுவாங்க. இதை பற்றி நான் விக்ரம் சார்கிட்ட கூட பேசிகிட்டு இருந்தேன். நான் என்னோட நடிப்பு வந்து எனக்கு பிடிக்க மாட்டேங்குது சார், அது இன்னும் பெட்டராக பண்ணிக்கலாம்னு சொல்லி தோணும். அவர் சிரிச்சிட்டு எனக்கு அப்படி தான் தோணும். இப்போ வரைக்கும் நான் என்னோட பழைய படங்கள்லாம் என்னால் பார்க்க முடியல, அது நல்லா இல்லை. அவரே இப்படி தான் சொல்கிறாரு. இதை பற்றி நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். அவங்க எல்லாருமே எப்படி சொல்கிறாங்கன்னா, அப்படி தோணுதுன்னா நம்ம டெவலப் ஆகிறோம், நம்ம வளர்றோம்னு அர்த்தம். நீ என்னைக்கு வந்து நான் நடித்தது வந்து செம்ம நடிப்பு, இது மாதிரி யாவனும் பண்ண முடியாது, இந்த படம் சூப்பர் அப்படின்னு நீ நினச்சின்னா நீ அன்னைக்கு அதனோட க்ரோத் அங்கே ஸ்டாப் ஆகிடும். இந்த மாதிரி பெரிய நடிகர்கள் விக்ரம் சார் மாதிரி ஆக்டர்ஸு, எஸ்.ஜே. சூர்யா சார் மாதிரி ஆக்டர், அவங்களே வந்து இன்னும் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கும் அதுதான் நான் நினச்சிக்கிட்டேன். டேரக்டர் ஓகேன்னு சொல்லிடுவாங்க, அவங்களுக்கு அது கன்வின்சிங்காக தான் இருக்கும். இல்லை இது வேறு மாதிரி சொல்லியிருந்துருக்கலாம், இங்கே நம்ம தேவையில்லாமல் இதை பண்ணிட்டோம், இது அப்படின்னு சொல்லிட்டு தோணிக்கிட்டே தான் இருக்குது. அது ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது. ஓகே, சில டேக் போகும்போதோ சரி, சில டேக் ஓகே ஆனாலும் சரி, மானிட்டரை கேமராமேனுக்கு, அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு எல்லாருக்கும் பின்னாடி லாங்ல இருந்து பார்க்காத மாதிரி பார்க்குற ஒரு விஷயம் இருக்கும். எல்லாரும் மானிட்டர் தான் கவனிக்கிறாங்க, ஆனால் நம்ம தூரமா இருந்தாலும் பார்த்துக்கிடுவோன்ட்டு. பட் சிலருக்கு வந்து மானிட்டர் பார்க்கறது மாதிரி தப்பான பழக்கம் எதுவுமே கிடையாது அப்படின்னு கிரியேட்டர் சைடு ஒரு இது இருக்கும். பட் அதை பார்த்தா தானே சார் நான் எந்த ப்ரொஃபைல்ல நின்றுருக்கேன், நீங்க ஒரு பக்கம் திரும்பி பேச சொல்றீங்க, இவன் 2 பேரும் இந்த பக்கம் இருக்கான், கேமரா அங்க இருக்கு, நான் என்ன அவனை கவனிக்காம இப்படியா திரும்ப முடியும்னு ஒரு ஃபீலுக்கு தான் போய் எட்டி பார்க்கறது. ஸோ அந்த மானிட்டர் பார்க்கறது சரியா இல்லை பார்க்கவே கூடாது? அது சத்தியமாக எனக்குமே தெரிலங்க. ஏன்னா நான் படம் சித்தாவில் வந்து நான் ஒவ்வொரு தடவை நடிச்சுட்டு மானிட்டர்லாம் வந்து இந்த மாதிரி ஒழிஞ்சுன்னு பார்த்தேன். நான் இந்த படத்தில் நான் மானிட்டரே பார்க்கவே இல்லை. ஸோ இதில் வந்து எந்த ப்ராசஸ் சரி தப்புன்னு எனக்கே தெரியல. நான் கூட நடித்த நடிகர்கள்ட்ட இந்த மாதிரி சும்மா இருக்க நேரங்கள்லாம் கேட்டுட்டு இருப்பேன். அவங்களுமே அதான் சொல்கிறாங்க, அவங்க உனக்கு பார்க்கணுன்னு தோணுன்னா பாரு, இல்லை வேணான்னு சொன்னால் பார்க்காத, அது உன்னோட சாய்ஸ் தான். என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, நீ தான் உன்னோட மெத்தட் ஐடென்டிஃபை பண்ணணும். இதில் சரி தப்புன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, சம்டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, நமக்கு நடிக்கும் போதே வந்து இது வந்து நமக்கு நல்ல கன்விக்ஷனோட வந்துருச்சுன்றது தெரிஞ்சிடும். இன்னொன்று, அந்த டேரக்டர் வந்து இவன்ட்ட இந்த சீனுக்கு தேவையானது வாங்கிடுறோமா வாங்கலைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஒரு சில நேரம் நல்லா நடிச்சிடும், ஆனாலும் நம்ம போய் பார்க்கும்போது, நம்ம கண்ணாடியில் நம்ம பார்க்கும்போது நம்மளை அசிங்கமாக தெரியும். நம்ம என்ன தான் அழகாக இருந்தாலுமே நம்மளை பார்த்து நமக்கு இல்லை இந்த இங்கே சரியில்லை, இங்கே நம்மளோட குறைகளை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருப்போம். அங்கே போயிட்டு மானிட்டரில் நம்மளோட ஆக்டிங்கை தாண்டி நம்ம ஹேர் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கலாமோ, நம்ம ட்ரெஸ் இன்னும் கொஞ்சம் இல்லை தொப்பா தெரியுதோ, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிரும். அப்படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இங்கே வரும்போது நம்ம அந்த கான்ஷியஸ் போயிட்டோன்னா நம்ம ஆக்டிங்கில் விட்டுருவோம். ஸோ அதனால தான் நான் வந்து சித்தால் அதை பார்த்துட்டு நம்ம இந்த படத்தில் வந்து பண்ணவே கூடாது, மானிட்டர் பக்கம் போகவே கூடாது. ஏன்னா ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், ஓகே இந்த சீன் இந்த ரியாக்ஷன் ஓகே நல்லா தான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுன்னா பேசாமல் இருந்துடலாம். இல்லை நமக்கே சரியில்லைன்னு தோணுச்சுன்னா டேரக்டர் ஓகே சொன்னாலுமே இது கொஞ்சம் நான் பெட்டராக பண்ணட்டுமா அப்படின்னு நான் கேட்டு ஒரு 2-3 இதெல்லாம் பண்ணேன். நான் பெட்டராக பண்ணட்டுமா அப்படின்னா சரி ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் பண்ணோம். இது அடுத்த படத்தில் மாறலையான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கும் தெரியல இது எது சரின்னு தப்புன்னு தெரியல. ஆனால் நம்ம போயிட்டு அழகியல் சார்ந்து பார்த்து அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிடக்கூடாதுன்னு மட்டும் தோணுது. சூப்பர். ஒரு இயக்குனர்கிட்ட தொடர்ந்து ஃபாலோ அப்பில் இருக்கிறதும், அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நாம் டெக்ஸ்ட் பண்ணி இந்த படம் பார்த்தேன் இப்படி இருந்ததுங்கப்போ அவங்க போடுற ஹாட்டினும் ஒரு நல்ல நட்புறவை இரு நாடுகளுக்கு இடையே பேணுதல் மாதிரி வந்துடுது. அடுத்து என்னைக்கோ ஒரு நாள் அவர் படத்தில் வாய்ப்பு கிடைக்குது, நம்ம நடிக்க போகிறோம். அப்போ சின்னதாக ஒரு விஷயத்த மிஸ் பண்ணால் கூட அவங்க சேர்ந்து என்னையா இவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது, இந்த நட்பு இல்லாத இடங்கள்லேயே நடிக்கிறது வந்து மன சிக்கல் இல்லாமல் இருக்கும். இந்த நட்பை உருவாக்கிட்டு ஒரு வாய்ப்பு இது இருக்கும்போது அவங்கள நம்ம நோகடிக்கிறோமோ, சே எப்போ கிளம்பலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகுது. இல்லை யாருன்னே உன்னை தெரியாதவங்க உனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்து நல்ல கேரக்டராக நீ பூம் ஆயிடுவ, ஆனால் எல்லாம் தெரிஞ்சவங்கள்ட்ட நீ நடிச்சிட்டு இருந்து க்ரோத் ஆகுறது வந்து கஷ்டம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. எப்படி பார்க்கல? நம்ம நல்லா நடித்தோன்னா இதில் எதுவுமே தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். தெரிஞ்சவங்களாலும் தெரியவங்களாலும் சரி, அவங்க எதிர்பார்க்குறது அது யாராக வேணாலும் இருக்கட்டுமே, அந்த டைரக்டர் அந்த ரைட்டர் என்ன இன்டென்ட் பண்ணுறாங்க ஒரு ஆக்டர் இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும்.
அது புரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம எழுதி நம்மளே நடித்தாலுமே நமக்கு அந்த கேரக்டருக்குள்ளே போகிறதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் ஆகும். அதை மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கடுத்து தன்னால் வந்துரும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே வந்து முக்கியமான சீன்ஸ்லாம் எடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு லைட் ஹார்ட்டடான சீன்ஸ், ஒரு மாண்டேஜஸ் மாதிரி, இல்லை படத்தோட இன்ட்ரடக்ஷன், அது எடுக்கிறது எதுக்குன்னா அந்த கேரக்டருக்குள்ளே அந்த ஆக்டர் வந்து கொஞ்சம் பழகி அவங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அது பண்ண தான் அதோட லிமிட்ஸ் என்ன, அதோட பவுண்டரிஸ் என்னன்னு அவங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். அந்த புரிதலுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ளே வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு ஃப்ளோவில் வந்துடும். தெரிஞ்ச டேரக்டர்னாலும் தெரியாத டேரக்டர்னாலும் நமக்கு அந்த புரிதல் வந்துடுச்சுன்னா ஓகே தான். சூப்பர். வீர தீர சூரன்ல 2 இடம் கிழங்கு வைக்கிறது அண்ட் அந்த பாத்ரூம்ல இருந்து ஓடுற இடங்கள்ல அந்த ஃபிக்ஸ் வந்த ஒரு இது பண்ணும். இப்போ உங்களுக்கு வந்து வலிப்பு வர்ற மாதிரியான ஒரு ஆக்டிங்கை நீங்க கொடுக்குறீங்க, அது ரியலான ஃபீல்ல தான் நீங்க கொடுக்குறீங்கங்கப்ப அதுக்கான ஹோம்ஒர்க்காக நீங்கள் அதுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க? இது கதாபாத்திரத்தை படிக்கும் போதே இந்த ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே என்னோடய ஃபேமிலி சைட்லேயும் எனக்கு தெரிஞ்சவங்கள யாரும் இந்த எபிலெப்சியோ இந்த சீசஸ் வந்து நான் பார்த்ததில்லை, இந்த வலிப்பு வந்து பார்த்ததில்லை. அதனால் என்னோடய ரெஃபரன்ஸ் எதுவுமே தெரியாது. நம்மளோட ரெஃபரன்ஸ் எதுவாக இருக்குன்னா நம்ம படத்தில் பார்த்தது மட்டும்தான் ரெஃபரன்ஸ் ஆகும். நான் என்ன முடிவு பண்ணேன்னா அதை மட்டும் நம்ம பண்ணிடவே கூடாதுன்னு முடிவு பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நியூராலஜிஸ்ட்டை போய் பார்த்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் பார்த்தேன். நான் அவங்கக்கிட்ட போய் பேசினேன். அவங்கக்கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சது நம்ம படத்தில் பார்த்தது எதுவுமே உண்மை இல்லை, அது தப்பு, வேறு மாதிரி பண்ணணும். ஏன்னா அவங்க தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, நீங்கள் படத்துலலாம் தப்பாக காமிச்சிட்ருக்கீங்க, பேஷண்ட்ஸ் அப்படி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து சாவி கொத்து இரும்பு கொடுத்தா நிற்கணும்னு சொல்லுவாங்களா, அது அப்படி ஒன்று கிடையவே கிடையாது, அது ஒரு மித். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கையில் எதுவுமே கொடுத்துடக்கூடாது, அது வந்து அவங்கள அது ஒரு சில நேரம் கட் பண்ணிக்கலாம், இல்லை என்ன வேணாலும் நடக்கலாம், அது மட்டும் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அந்த எபிசோட் தன்னால் வந்துட்டு தன்னால் தான் போகுமே தவிர மருந்து கொடுத்து அப்போதைக்கு அவங்க மருந்து கொடுத்து காப்பாற்றவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அவங்க ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் இருந்தாலுமே அந்த எபிசோடு வந்துட்டு போகிற வரைக்கும் வெயிட் தான் பண்ணுவாங்களா. அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு இன்ஜுரி ஆகாமல், அவங்க நாக்கை கடிக்காமல், எது மேலே முட்டிக்காமல் மட்டும் அவங்கள ப்ரிவென்ட் பண்ணுறது தான் கூட இருக்கவங்களோட வேலையை தவிர. ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன். அண்ட் அவங்க வந்து எப்படி சொன்னாங்கன்னா, அதில் நான் கீழே விழுந்து உருண்டு போகணும். அதனால் அது வந்து எப்படி விழுவாங்க அப்படின்னா, ஒரு அயன் ராடு இருந்துச்சுன்னா அது எப்படி கீழே விழும், அது இப்படி கிழிஞ்செல்லாம் விழாது. நம்ம கீழே விழும்போது கொஞ்சம் நமக்கு அடிபடாத மாதிரி விழுவோம்ல, அப்படி விழக்கூடாது. ஒரு அயன் ராடு விழுந்தா எப்படி விழுவுமோ அந்த மாதிரி தான். ஏன்னா அவங்க டாப் டு பாட்டம் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுமா, எல்லா நர்வ்ஸும் வந்து கட்ட மாதிரி ஆகிடுவோம். அதனால் அப்படியே விழுகணும். கழுத்துலேருந்து கை காலிலேருந்து விரைச்சின்னு இது இப்படி பண்ணிட்டா நீங்கள் எவ்வளோ பலமான ஆளாலும் இந்த ஃபிங்கரை கூட மறக்க முடியாது. அந்த மாதிரி அவ்வளோ எலக்ட்ரிசிட்டி பம்ப் ஆகிட்டு இருக்குமா அதில். அந்த இதெல்லாம் நான் நிறைய அவங்கள்ட்ட இருந்து இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டேன் நான். அந்த இது தான் எனக்கு இங்கே பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுச்சு. அதில் வந்து அந்த மாதிரி தான் நான் விழுந்தேன். என்னோடய கழுத்துலேருந்து எல்லாமே ஸ்டிஃப் ஆகிடும், பாடியில் அது அடிபட தான் செய்யும், அடிபட்டுச்சு. ஆனால் அது அந்த கதாபாத்திரத்துக்கு தேவைன்றப்போ அந்த இன்புட்ஸ் எல்லாமே எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிச்சு அதை கொண்டு வரதுக்கு. ஆக்டராக உங்கள் பாடி தான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். ஆமாம். சில தேசிய விருது வென்ற இயக்குநர்களோட படங்களில் நடித்த நடிகர்கள் வந்து இன்னைய வரைக்கும் அதுக்கான ரீஹேப்பில் தான் வந்து இருக்கிறாங்கங்கப்போ இந்த பாடியை இன்வெஸ்ட் பண்ணி நடிக்கிற காட்சிகளில் மனப்பதட்டம், மன உறுதி எப்படி இருக்கும்? அது நீங்கள் சொல்கிறது என்னமோ கரெக்டு தான். நிறைய ஆக்டர்ஸ் பேர் சொல்ல முடியாது, எல்லாருக்குமே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அவங்கெல்லாம் ரீஹேப்பில் போயிருக்காங்க. ஈவன் விக்ரம் சாரே வந்து அந்த மாதிரிலாம் நிறைய சொன்னார். அவர் உடல் எவ்வளோ தூரம் வருத்த முடியுமோ அவர்கிட்ட பேசுகிறப்போ. அவர் அந்த சேது படத்தில் வந்து அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து இதில் ஏர்வாடியில் கொண்டு போய் அடைச்சி வச்சுருவாங்கல்ல, அதில் வந்து அவர் என்ன பண்ணியிருந்திருக்காருன்னா, ஒரு நாள் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஃபுல்லாக 24 ஹவர்ஸில் ஒரே ஒரு ஆப்பிள் ஒரு எக் ஒயிட் மட்டும்தான் சாப்பிட்டு வரோம், எதுவுமே சாப்பிட மாட்டாராம். அதே மாதிரி ஹோட்டலில் இருந்து இங்கே ஸ்பாட்டுக்கு வந்து அவரே நடந்து போகிறான், வண்டியில் கூட போக மாட்டாராம். ஏன்னா அது ஒரு ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும், அவங்களால மற்றதில் எனர்ஜியே இருக்காதான், சுத்தமாக எனர்ஜி இருக்காதான். அவர் போய் உட்காந்துருப்பாராம், உட்காந்து பசியில் வந்து மயக்கத்தில் வந்து காதை அடைச்சிருமா, டேக் சொன்னால் கேட்காதான், ஆக்ஷன் கட்டு சொன்னால் கேட்காதான். ஐயோ, அவர் இப்படி உட்காந்துட்டே இருப்பாராம், வந்து தட்டுவாங்களாம், தட்டிட்டு சார் கட்டு சார் பண்ணுவா அப்படின்னு சொல்லுவாராம். இந்த அளவுக்கு அவர் உடலை வருத்திட்டு பண்ணிகிட்டு இருக்காரு. இது ஒரு மாதிரி காதல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் கேட்கும்போது நம்ம ஒன்றுமே பண்ணல, நம்ம இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம். இவங்கெல்லாம் எவ்வளோ லெஜெண்ட்ஸ், என்னென்ன கமல் சார்லாம் எவ்வளோ பண்ணியிருக்காரு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம இன்னும் இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணணும்னு ஆசை தான் வருது வெளியே. அந்த கதாபாத்திரம் என்ன டிமாண்ட் பண்ணுதுன்றது பொறுத்து அதுக்கு என்ன எஃபர்ட் வேணாலும் போடலான்னு எனக்கு தோணுது. அஃப்கோர்ஸ் சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம உடம்பு தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட். அதை தாண்டி நமக்கு ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது, அதுவும் நமக்கு முக்கியம். அதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் நம்மளால் என்ன எக்ஸ்ட்ரீமில் கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கணும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். சித்தா படம் இந்த ஷர்ட்டை பிடிக்கிறது, ஒரு கண்ட்ரோலை மீறி போகிற சில காட்சிகள் இருக்குது. அதாவது அடிக்கிறது, உன்னை போய் நம்பினம் பாரு, என் நம்பிக்கையே நீ தான், ஆனால் நீ இப்படி பண்ணுவாங்கும் போது என் உடல் ஒரு ரியாக்ட் பண்ணுதுங்கிறப்ப நம்ம அந்த ஆக்டர் டு ஆக்டர், சார் நான் உங்களை இப்படி அப்படிங்கிற விஷயங்கள்லாம்
என்னதான் வந்து சொன்னாலும் அந்த ஷாட்ல வந்து அதை நம்ம மீறி தான் ஆகணும். ஆமாம். அந்த மாதிரி காட்சிகள் நடிக்கிறப்போ இருக்கிற மைண்ட் செட் சொல்லுங்க. அது அந்த மாதிரி தான் இது ஆச்சு. என்னன்னா, நம்ம ஒருத்தர் அடிக்கணும், ஆனா அடிக்கக்கூடாது. அவங்களுக்கு அடி விழாத மாரி நம்ம பண்ணணும். ஏன்னா, அது வந்து பல டேக் போகும். இன்னொன்னு அவங்களுக்கு வலிக்கும்ல. இன்னொன்னு அதெல்லாம் தாண்டி அவர் சீனியர் ஆக்டர். அவர் தான் படத்தோட ப்ரொடியூசர். இவ்வளோ விஷயங்கள் என் மைண்டுக்குள்ளே இருந்து தான் அதை நான் பண்ணேன் நான். ஆனா அதையும் மீறி அந்த ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறப்போ அவரோட ஸ்கின் டோனுக்கு வந்து பயங்கரமாக தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே வந்து காமிச்சாரு. ஷர்ட்டை கழட்டி, டேய் என்னடா பண்ணியிருக்க, ஃபுல்லாக பெராண்டி வச்சுட்டேன் நான். அது நிறைய டேக்ஸ் போச்சு. அது நான் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோலில் பண்ணணும். அடிக்கிறதுல ஒரு இதில் கூட அடிக்கலை. ஏன்னா அடிக்கிற மாதிரி தான் நடிக்க முடியும். அது எதுவும் நடக்கலை. ஆனால் இந்த ஷர்ட்டு பிடிக்கிறப்ப மட்டும் அவருக்கு நிறைய கீறல்கள் எல்லாம் நடந்துச்சு. ஆனால் மேபி இன்னும் கொஞ்சம் நம்ம மேம்படும் போது, இப்போ மேபி நெக்ஸ்ட் படத்தில் நான் அந்த மாதிரி பண்ணும்போது அது கூட இல்லாத மாதிரி நான் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன் நான். சித்தா வீரதீர சூரன் ரெண்டுலேயும் ஒன் மோர் போன நீங்கள் வந்து இந்த டைலாக் சொல்லும்போது மட்டும் லைட்டாக ஒரு இது மிஸ் பண்ணிட்டேன், ஒன் மோர் போகிறேன், இல்லை இந்த இடம் எங்களுக்கு பெட்டராக வேணும், உன்னோட பெஸ்ட் வெர்ஷன் ஒன்று கூடு அப்படின்னு ரெண்டு படத்துலையும் நீங்கள் மெமரிஸாக இருக்கிற ஒரு சீன். மற்ற சீன்லாம் சாதாரணப்பா, இது கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து போனேன் நான் வந்து. இதான் இது டைம் எடுத்து போனேன்னா சித்தாவில் வந்து இப்போ பேசணும்ல அந்த சீக்வன்ஸ் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் வந்து பண்ணுற சீக்வன்ஸ் வந்து அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய புரிதல் வேறையாக இருந்துச்சு, டைரக்டர் சொல்கிறது வேறையாக இருந்துச்சு. நான் வந்து அதை ரொம்ப அழுது அந்த மாதிரி பண்ணேன். அந்த மாதிரி வேண்டாம், அந்த மாதிரி ஒரு ஓவர் ட்ராமா அந்த அழுகக்கூடாது. ஏன்னா நான் வந்து எப்படி யோசிச்சேன்னா, என்னோட அக்கா பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு, ஆப்வியஸ்லி நான் அழுகு தானே செய்யணும்னா, இல்லை அழுகக்கூடாது, அவன் ஒரு போலீஸ்காரன், அவன் எல்லாத்தையும் பார்த்துருக்கான் இது மாதிரி. ஆனாலும் இது எல்லாத்தையும் தாண்டி அவன் தான் ஒரு குற்றவாளி, அவன் முன்னாடி வீக் ஆகிடக்கூடாது. அழுக வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு இது பண்ணணும். அந்த மீட்ரு அதை கேப்சர் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஆனால் அதை பிடிச்சதுக்கப்புறமா அந்த மோட்லேயே போகிறதுக்கு ட்ராவல் பண்ண முடிஞ்சுது. ஆனால் அதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆச்சு. அதில் நிறைய ரிஹர்சல்ஸ் பண்ணி டேக் போகல. ஆனால் ஏன்னா அந்த இது வந்து நாங்கள் முன்னாடி ரிஹர்சல்ஸ் பண்ணிட்டோம் நிறைய. அது எல்லாமே ஃபைனலாக ஓகேன்னு சொன்னதுக்கப்புறமா தான் நாங்கள் போனோம். அந்த சீக்வன்ஸ் தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த சீக்வன்ஸ் இவன் பண்ணிட்டான்னா மற்றதெல்லாம் ஈஸியாக பண்ணிடுவான், அது ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் ஃபார் அ மூவி, அந்த மாதிரி ஒரு கொடுத்துருந்தோம். அது நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300-400 தடவை பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் அந்த சீக்வன்ஸ் ரிஹர்சல். ஆமாம் ரிஹர்சல்ஸ். அந்த சீன் மட்டும் சொல்கிறேன் நான், நிறைய தடவை நிறைய வேறு மாதிரி வெர்ஷனில் வேறு மாதிரி இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா என்னென்னோ, அப்புறம் இல்லை இது இல்லைன்னு சொல்லி ஃபைனலாக வந்தது தான் அந்த வெர்ஷன். இப்போ ரிஹர்சல் இருக்கிறத ரெக்கார்ட் பண்ணி மானிட்டர் பார்ப்பாங்களா, ஆர் டைரெக்டாக ஐ2? அது ரெண்டுமே பண்ணுவாங்க. அப்போ வந்து ஒரு ஹேண்டி கேமை வச்சு ஒரு சின்ன கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணி பார்த்தாங்க, எடிட் பண்ணி நார்மலாகவும் பண்ணாங்க. ட்ரெயினர் இருந்தார், டைரக்டர் இருந்தாங்க, எல்லாருமே அவங்கள வச்சும் பண்ணோம், அவங்க அந்த கேமரா எல்லாமே பண்ணோம், ரெண்டுமே பண்ணோம். ஸோ சித்தா மெமரி மாதிரி வீரதீர சூரனில் அந்த அளவுக்கு ரிஹர்சல்ஸ் எதுவும் பண்ணலை. ஆனால் ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸில் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இல்லாமல் இப்போ பெட்டராக போகணுன்னு நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொன்னேன்ல, அந்த மாதிரி ஒரு இது நடந்துச்சு. ஆனால் என்ன ஆச்சுன்னா, அது எடிட்டில் போயிடுச்சு அந்த சீக்வன்ஸ், அது படத்தில் இல்லை. விக்ரம் சாரையும் என்னையும் வந்து ஒரு இடத்துல அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணி நாங்கள் ஜீப்பில் போயிட்டுருப்போம். அந்த சீக்வன்ஸில் வந்து கேட்டு நான் பண்ணேன். அது இப்போ நீங்கள் கேட்டோன்னு ஞாபகம் அந்த சீன். சூப்பர். இப்போதைய ஆக்டர் நம்ம திறமைசாலியாக இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி சோஷியல் மீடியாவில் நாம் எவ்வளோ ஷேர் ஆனோம், எவ்வளோ பேர்கிட்ட அந்த பாப்புலாரிட்டி, எனிதிங் பாப்புலாரிட்டி இஸ் குட் பாப்புலாரிட்டி, எனிதிங் பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டி இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து கிரிஞ்ச் அப்படிங்கிறது கூட இன்னைக்கு வைரல் கண்டென்ட் இப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் டிவி ரியாலிட்டி ஷோஸில் கலந்துக்கிட்டோம்னா, இப்போ ஆவரேஜாக வருஷத்துக்கு 2 படம் மாட்டுதுன்னா, இந்த ரியாலிட்டி ஷோ மூலமாக ப்ரொமோஷன்ஸு, இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங்கு, 10 படங்கள் வந்து அந்த ஷோலேருந்து வெளில வந்தோடனே குமியுது இப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும். ஸோ டெலிவிஷன் சேனல்ஸ் ரியாலிட்டி ஷோ ஒரு ஆக்டருக்கு அவசியமா? அது பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த ஒப்பீனியன். எனக்கு வந்து இந்த நீங்கள் சொன்னீங்க இந்த சோஷியல் மீடியாவில் நம்மளை இது பண்ணுறதோ அதன் மேலே எனக்கு உடன்பாடு இல்லை. அந்த கருத்தின் மேலும் உடன்பாடு இல்லை, அதன் மேலே உடன்பாடு இல்லை, அதை நான் பெருசாக பண்ணுறதும் இல்லை. நான் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வச்சுருக்கேன் ஒரு ஆக்டருக்கு. ஏன்னா இப்போ ஒரு சில பேர் யாராவது ப்ரொஃபைல் பார்க்கணும், அவன் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டுன்றதுக்காக ஒரு ப்ரொஃபைல் வச்சுருக்கேன். ஆனால் அதில் ஆக்டிவாக நான் எதுவுமே பண்ணலை. இதன் மூலமாக கிடைக்கிற பாப்புலாரிட்டி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுன்ற எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் வருது, ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்பர்ஸோட குவாலிட்டி ரொம்ப முக்கியம்னு நான் ஆசைப்பட்றேன். எனக்கு சித்தாக்கு அப்புறமும் சரி, வீரதீர சூரனுக்கு அப்புறமும் சரி நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் வந்தது. அது எல்லாத்தையுமே நான் ஓகே சொல்லலை. எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குதோ, ஏன்னா இப்போ நான் ஓகே சொல்லி பண்ணுறதா இருந்தால் இந்நேரம் ஒரு 15 படமாச்சும் பண்ணியிருந்துருக்கலாம் மினிமமாக. ஆனால் நான் அதை பண்ணலை. எனக்கு வந்து நல்ல கதாபாத்திரம், நமக்கு சேலஞ்சிங்காக அமையணும், நல்ல படமாக இருக்கணும், அது பண்ணால் மட்டும் பண்ணுவோம், இல்லைனா வேண்டாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். அதனால் எனக்கு இந்த கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு பிஆர் தேவைப்படும் தான் நினைக்கிறேன். ஆனால் அது படத்தின் மூலமாகவே நடக்கட்டும்.
இது மூலமாக வேண்டாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஐ மைட் பி ரைட் ஆர் ராங், எனக்கு தெரியல. இப்போ உதாரணமாக நடிகர் பவன், நடிகர் பாபி சிம்ஹா, நடிகர் கலையரசன், ஒரு சிலர் வந்து ஒரு சில டேரக்டரோட படங்களை நம்ம அதிகமாக பார்ப்போம். ஆமாம். ஆனால் மிக்சட் கமர்ஷியல் இது டைரக்டர்ஸ் இதுக்குள்ளே அவங்க வந்து வெரி ரேர் மூவிஸில் தான் வருவாங்க. ஸோ நம்ம நிறைய கதைகள் கிடைக்கும்போது ஒரு சில கதைகளில் வந்து நம்ம அந்த ஓப்பன் அப் ஆகிற கேரக்டர்ஸு இல்லை ஒரு சில நம்மளை இந்த வடிவத்தில் நம்ம யோசிச்சே பார்க்க மாட்டோம். ஆனால் அவங்க வந்து இதை நீங்கள் உங்களுக்காக எழுதப்பட்டது சார் அப்படின்ட்டு தூக்கி போட்டுருவாங்க பவுண்ட் ஸ்கிரிப்டை. அப்படிங்கிறப்ப நாம் இதை ரொம்ப ஸ்கிப் பண்ணுறோன்னா ஒரே ஃபார்மேட்டில் டெஸ்ட் மேட்ச் ஆடுற மாதிரி ஆயிடாதா இந்த T20? கண்டிப்பாக அது ஆக தான் செய்யும் நான் நினைக்கிறேன். இப்போ எனக்குமே நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டாங்க, நீங்கள் என்ன வெறும் அண்ணன் படத்தில் மட்டும் நடிச்சிட்டு இருக்கீங்க, மற்ற டேரக்டர் படத்தில் நடிக்கல அப்படின்னா, எனக்கு உண்மையை சொல்லணும்னா சித்தா முடிச்சதுக்கப்புறமா நிறைய கதைகள் வந்தது. அதில் ஒரு 2 கதை வந்து எனக்கு மனசுக்கு நெருக்கமாக வந்து அது பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்தது. ஆனால் அப்போ வந்து இந்த வீரதீரசுரன் வந்து உடனே ஸ்டார்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைனால இந்த டேட்டும் அந்த டேட்டும் கிளாஷ் ஆகிடுச்சு. இன்னொன்று இதுக்கு வேறு கெட்டப் அதுக்கு வேறு கெட்டப் இருந்துச்சு, அதனால் அதை பண்ண முடியாத சூழ்நிலை ஆகிடுச்சு. நமக்கு தெரிஞ்சவங்க, நம்மளை யாருன்னு புரிஞ்சவங்க நமக்கு ஒரு கதாபாத்திரம் எழுதுறதும் மற்றவங்க எழுதுறதும் நமக்கு வேறு வேறையாக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல பாபி சிம்ஹா சார் இருக்கட்டும், கலையரசன் சார் இருக்கட்டும், அவங்கெல்லாம் அந்த டேரக்டர்ஸ் வந்து அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தீனி போடுற மாதிரி கதாபாத்திரம் எழுதுகிறப்போ அவங்க வந்து வெளியே விட இங்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நடிக்கிறாங்களா, அந்த மாதிரி தான் எனக்கும் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இதை விட நான் வெளியில் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக அடுத்த வெளில தான் பண்ண போகிறேன் நான். இப்போ நமக்கு பிடிச்சவங்க வந்து இவங்களை வந்து எப்படி யோசிப்பாங்கன்னா, போன படத்தில் இவங்க இப்படி பண்ணோம், இவனுக்கு இந்த திறமை இருக்குது, பர்சனலாக அவங்களுக்கு தெரிஞ்சனால இவனை இன்னும் வேறு மாதிரி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதாபாத்திரம் எழுதப்போ நமக்கு இன்னும் சேலஞ்சிங்காக இருக்குல்ல. அந்த மாதிரி மற்றவங்களையும் வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர். இந்த இடத்துல பிரேமலு படம் உதாரணம் வைக்கிறேன். ஏன்னா பிரேமலு அந்த ரைட்டர் கம் டைரக்டர் 2 பேரில் ஒருத்தர் வந்து அந்த நஸ்லனை வந்து அதுக்கப்புறமும் ஒரு படத்தில் ஒரு சைபர் ஸ்டோரியில் வந்து அவரை வச்சிருப்பாப்புல. இப்போ அந்த பிரேமலு ரைட்டர் யார், அவரை ஹைதராபாத்துக்கோ எங்கேயோ தேடி போய் அவர்கிட்ட நம்ம ஃபேஸை காட்டுறதுக்கு சென்னைக்குள்ளே இருக்கிற புத்தக கண்காட்சியில் வர்ற ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வர்ற டைரக்டர் ரைட்டர் இவங்கள்ட்டெல்லாம் நம்ம போய் முகம் காட்டுவோம். ஒரு ஆக்டர் தனக்கான ரைட்டரை தேடிக்கிறது இருக்குல்ல, அது உங்கள் லைஃப்பில் எப்படி இருக்குது? அது இன்னும் நான் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ரைட்டரோ ஒரு டைரக்டரோ மட்டும்தான் ஒரு ஆக்டரை வந்து பெருசாக உருவாக்க முடியுன்றதை நான் கண்டிப்பாக நம்புகிறேங்க. இன்றைக்கி நம்ம பாலச்சந்தர் சார் தான் வந்து எவ்வளோ பேருக்கு தீனி போட்டு வளர்த்துருக்காருன்றது நமக்கு தெரியும். செல்வராகவன் சார், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு போகலான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில ஆக்டர்ஸ்க்கு வந்து ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு ஒருத்தர் மட்டுமே இருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு இப்போ என்ன 2 படங்களுமே எனக்கு அண்ணன் வந்து நல்ல கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க, அதனால் எனக்கு இருக்குது. இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்தாங்கன்னா இன்னும் செமையாக தான் இருக்கும். எப்படி நான் சொல்கிறேன்னா, ஒரு ஆக்டர் டு ஆக்டர் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை விட ஒரு டைரக்டர் வந்து வேறு மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ டேரக்டர் தான் எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, உனக்கு எது நல்லா வருதுன்றது உனக்கு தெரிஞ்சுக்கணும், உனக்கு எது நல்லா வரலன்றது நீ தெரிஞ்சுக்கணும். கேமராவில் வந்து எந்த மாதிரி இது வந்து உனக்கு சரியில்லை, எது இப்போ கேமராக்காக நடிக்கிறோம் நம்ம ஆப்வியஸ்லி, அதில் ஒரு சில ஆங்கிள்ஸில் வந்து நமக்கு சரியாக இல்லாமல் இருக்கலாம், ஒரு சில ஆங்கிள்ஸில் நம்ம நல்லா இருக்க மாதிரி இருக்கலாம். அது எல்லாமே அந்த கான்ஷியஸ் எல்லாமே ஒரு ஆக்டருக்கு இருக்கணும் அப்படின்றது ஒரு டேரக்டரால் அதை மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க தான் பின்னாடி உட்காந்து பார்க்குறாங்க, நம்ம வந்து முன்னாடி இருக்கிறோம், நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அதனால் அவங்களோட இன்புட்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். அவங்களால மட்டும்தான் நம்மளை உருவாக்க முடியும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு பேர் கிடச்சி ஒரு ஃபேமை பார்த்த பிறகு ஷூட்டு இல்லை வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த வெயிட்டிங் பீரியட் ஆக்டர் ஜேர்னிக்கு பிஃபோர் ஒன்று இருக்கும். ஆக்டராக நேம் எடுக்கிறதுக்கு, ஆக்டராக நேம் எடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்கேலு, கமர்ஷியலு, டேபிள் ப்ராஃபிட், இந்த மாதிரி சேட்டலைட் ரைட்ஸ் போகிற அளவுக்கு நம்ம எப்போ வர்றதுன்னு ஒன்று இருக்கும். ஸோ ஹிட்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், வெயிட்டிங் பீரியட், பேஷியன்ஸ் ஒரு ஆக்டருக்கு எவ்வளோ முக்கியம். அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் உருவாகிறதுனா அதை எப்படி அவங்க வந்து ஓவர் கம் பண்ணணும்? கண்டிப்பாக அது உருவாக தான் செய்யும், அதை அவாய்ட் பண்ணவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வெளியில் வந்தே ஆகணும். ஏன்னா அந்த ஜோனுக்குள்ளே மாட்டிட்டோன்னா நம்ம அடுத்து திரும்ப வெளில வர முடியுது. ஏன்னா அது நமக்கு இண்டஸ்ட்ரி கற்றுக் கொடுத்துருக்காது நிறையா. அந்த மாதிரி நிறைய நடிகர்கள், நல்ல நடிகர்கள் வந்து நம்மளை விட்டு இல்லாமல் போயிருக்காங்க இண்டஸ்ட்ரியிலேருந்து. இன்றைக்கி இருக்க டாப் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பேட் ஃபேஸ் இருந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து அவங்க படங்கள் சரியாக போகாமல் இருக்கலாம், நிறைய எதிர்பார்த்த மாதிரி போகாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு பேட் ஃபேஸ் வரும். ஆனால் அதுலேருந்து அவங்க வெளியில் வராத அந்த மாதிரி நம்ம இன்ஸ்பயர் பண்ணி கற்றுக்கணும். கமல் சார் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, அவர் வந்து இன்றைக்கி வந்து கொண்டாடுறோம் நிறைய படங்கள், நல்ல படங்கள்லாம். ஆனால் அப்போ வந்து அது வணிக ரீதியாக சரியாகவே போகல. அவரை நான் எப்படி பார்க்குறேன்னா, அவர் வந்து 1 படம் 2 படம் இல்லை, 10-15 படம் இந்த மாதிரி நல்ல படங்கள் கொடுத்துட்டு சரியாக போகலன்னா ஒரு ஒர்க்கு கூட தோண்டே போல. புரியலன்னா பரவாயில்ல, நான் அதுக்கு திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் திரும்ப பண்ணிகிட்டு இருந்தார்ல. அந்த மாதிரி இருக்கிறவங்களோட இன்ஸ்பிரேஷன்ஸாக தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஜோன் அவுட் ஆகுறப்போ, டிப்ரெஷனுக்குள்ளே போகிறப்போ, ஓகே நமக்கு அது வலி வருது, அது டிப்ரெஷன் வந்துச்சுன்னா அதையும் அனுபவிச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு டைம் கொடுங்க. அதெல்லாம் இதுலேருந்து எப்படியாவது வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிங்க. வெயிட்டிங் பீரியட்ன்றது மேபி அதில் நிறைய நம்ம கற்றுக் கொடுக்கும்.
ஸ்க்ரீனுக்கு முன்னாடி இருந்து புகழ் பெறுறோமோ, ஸ்க்ரீன் டைமே இல்லாமல் நம்ம யாருமே கூப்பிடாம பின்னாடி இருக்கும்போது அது இன்னும் நம்ம நிறைய கற்றுக் கொடுக்கும். அது நான் நிறைய பார்த்துருக்கேன் நான். அந்த பீரியட் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்கில் டெவலப் பண்ணுற மாதிரி நிறைய படங்கள் பார்க்குறதோ, இல்லை புக்ஸ் படிக்கிறதோ, இல்லை ஏதாவது நான் ஆன்லைன்லலாம் கோர்சஸ்லாம் அட்டென்ட் பண்ணேன். அப்போது மாஸ்டர் கிளாஸ் மாதிரிலாம் இருக்குது நிறைய. அதில் மாதிரி நிறைய ஆக்டிங் கோர்ஸ்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஹாலிவுட் ஆக்டர்ஸ்லாம் வந்து சாமுவல் ஜாக்சன்லேருந்து, நேட்டலி போர்ட்மேன்லேருந்து அவங்கெல்லாம் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணும்போது நமக்கு இன்னும் அது ஒரு ஐ ஓப்பனாக இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதுலேருந்து ஈஸியாக வந்துடலான்னு தோணுது. நம்ம காலேஜ் படிக்கிற ஸ்டேஜ்லேயும் சரி, கிராமப்புற வாழ்க்கையில் பார்த்த நபர்கள், நம்மளுக்கு ஒரு சீன் வரும்போது இது அங்கே அவனை பார்த்தோம்ல, ஆமாம், அவனை மாதிரி மீட்டரில் எடுத்து விடுவோம். ஆமாம், இந்த விஷயத்தை காலேஜில் ஒருத்தன் பண்ணான்ல ஸ்டேஜில், அவனை மாதிரி பண்ணுவோன்னு இருக்கோம். அதாவது நீங்கள் எப்போ பாலாஜி அவரை இந்த காட்சியில் வெளிப்படுத்துவோம், இந்த இடத்துல பாலாஜி தெரியவானா அவனை இறக்கும், இவனை இறக்கும், இவனை இறக்கும்னு இருக்கும். அந்த விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப கரெக்ட். என்ன என்றைக்குமே வந்து ஒரு நடிகருக்கு வந்து ரெஃபரன்ஸ் தேவைப்படும். அந்த ரெஃபரன்ஸ் வந்து படத்துலேருந்து மட்டும் எடுத்துடக்கூடாது, இல்லை மற்ற நடிகர்கள்ட்டேருந்து எடுத்துடக்கூடாது. நம்ம வாழ்க்கையிலேருந்து எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் அதுக்கு தான் நம்ம நிறைய நபர்களை பார்க்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அவங்கக்கிட்ட பேசணும், நிறைய ட்ராவல் பண்ணணும்னு சொல்கிறாங்கல்ல. புக்ஸ் படிக்கிறது, படங்கள் பார்க்குறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் மற்ற நபர்களை பார்க்குறது, அவங்க எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அவங்களோட நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே ரெப்ரசன்டேஷனாக நம்ம அதை காமிக்கும் போது பார்க்குறவங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும், ஃப்ரெஷ். ஏன்னா அது உங்களை வந்து அந்த ஆள் வந்து இதுக்கு முன்னாடி நடித்ததில்லை. வெங்கட்ன்ற கதாபாத்திரம் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து எங்கள் மாமா ஒரு தூரத்து சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து எங்கள் வீட்டில் இருந்தார். அவர் இப்படி தான். அவர் வீட்டில் வந்து சொந்தக்காரவங்க தான், ஆனால் சொந்தக்காரங்க மாதிரி நிறைய பேர் ட்ரீட் பண்ண மாட்டாங்க, ஒரு வேலைக்காரங்க மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். வீட்டில் என்ன வேலை வேணாலும் பண்ணுவார், எல்லாத்துக்கும் பயங்கர இன்னசென்ட். அவர் இப்போ அப்படி தான் இருக்கார். அந்த மாதிரி அவரெல்லாம் நான் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டேன் நான். சூப்பர் சார். கமல் சார் வந்து சித்தா பார்த்துட்டு பேசின விஷயம் சொல்லுங்கள். கமல் சார் வந்து எப்படி சொல்கிறதுனா, நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன். சித்தார்த் சாரும் டைரக்டரும் அண்ணன் மட்டும் போயிருந்தாங்க. நான் வெளியில் இருந்தேன். வந்த உடனே கமல் சார் உங்களை கேட்டார், அந்த கேரக்டர் பண்ணார், அவர் பேர் என்னன்னு சொல்லி கேட்டு சொன்னார்னோன்னா எனக்கெல்லாம் தாங்க முடியல. நம்ம ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்கோம், அதுலேயும் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்கோம். இது ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து நம்ம யாருன்னு சொல்லி கேட்குறாருன்னா நம்மளை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளை நடித்தது ஏதோ அவருக்கு, அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்டு, அவருக்கு பிடிக்குதோ பிடிக்கலன்னு நம்ம பேரை சொல்லிட்டாரு அப்படின்றதே வந்து எனக்கு ரொம்ப 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 பெருமிதமாக இருந்துச்சு. அது இப்போது அதை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல எனக்கு. அப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டேன் நான். வீரதீர சூரன் லாஸ்ட் டேட் ஷூட்டு, லாஸ்ட் ஷாட் முடிஞ்சு பேக்கப் சொல்லும்போது விக்ரம் சார்கிட்ட பேசின உரையாடல் என்ன இருந்தது? அவர்கிட்ட லாஸ்ட் டேன்னு இல்லை, நான் நிறைய அவர்கிட்ட, ஏன்னா எனக்கும் அவருக்குமான காட்சி படத்தில் ரொம்ப நிறைய இருக்கும். அவர்கிட்ட ரொம்ப நிறையா உட்காந்து பேசிட்டு ஸ்டூப்பிடெல்லாம் கொஸ்டின் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் வந்து எதுக்குமே வந்து சலிக்கவே இல்லைங்க. ரொம்ப பொறுமையாக, நான் அவர் வளர்ந்த ஒரு நடிகர்லாம் பார்க்காம அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டார். இதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார், அவர் காலேஜ் டேட்டில் நடந்த ஆக்சிடென்ட் வந்து எப்படி அவரை முடக்குச்சு, அதுலேருந்து எப்படி அவர் வெளியில் வந்தார், கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக வந்து வாய்ப்பே இல்லாமல் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் எப்படி அவர் இது போனார். சேது படம் வந்து ஃபஸ்ட்டு வந்தப்பெல்லாம் யாருமே பார்க்க கூட வரலைங்க. பாலா சாரும் விக்ரம் சாரும் தேட்டர் வாசல் நின்றுட்டு யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறமா வந்து அதே தேட்டரில் அவர் போய் நிற்கிறப்போ தலையில் தூக்கி வச்சுட்டு சியான்னு கொண்டாடினாங்களாம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவர் நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. அது வந்து எனக்கு அவர் சொன்னார், அவர் பாருங்க இப்போ எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பார். அவர் சொன்னார், எனக்கு அந்த ஹை வந்து அதுக்கப்புறம் வேறு எந்த படமுமே கொடுக்கல, சேது தான். ஏன்னா நான் அவ்வளோ வருஷம் வழியில் இருந்தேன், அந்த வலிக்கு மருந்து போடுற மாதிரி ஒரு படம் கிடச்சதில்ல, அது வந்து என் வாழ்க்கைக்கு மறக்கவே முடியாது. முதல் விக்டரின்றது வந்து என்றைக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. அது வந்து ரொம்ப அவர் சொல்லும் போதே வந்து அவர் வேறு மாதிரி இருந்தார், அது அனுபவித்து சொல்லிட்டு இருந்தார். அந்த மாதிரி நிறையா ஷேர் பண்ணிக்கிட்டாருங்க. எது பண்ணலாம், எது பண்ணக்கூடாது, எதெல்லாம் பண்ணக்கூடாது. அவர் மோஸ்ட்டாக அட்வைஸாக டைரெக்டாக சொல்லாமல் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி, நான் சொல்கிறேன் உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய இன்டெரக்டாக சொல்லிட்டு இருந்தார். அது எனக்கு ரொம்ப அவர் கூட பேசினது வந்து இப்போ படத்தில் நடித்தது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அது மாதிரி அவர் கூட ட்ராவல் பண்ணது எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஒரு இடத்துல உடன்பிறப்பு அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு ப்ளஸ்ஸாகவும் இருக்கும், மைனஸாகவும் இருக்கும். ப்ளஸ் எங்கன்னா நம்மளை கரெக்ஷன் பண்ணிக்கிறது, நம்ம மேலே இருக்கிற கேர் வந்து மிகப்பெரிய ப்ளஸ். மைனஸ் எங்கன்னா வெளில இருக்காங்களா, அவரு மயில்வாக 4 பேர் பேசாமல் இருவங்கிட்டு அப்படின்னு சுற்றி நம்ம போகும்போது மட்டும் சைலண்ட் ஆயிடுவானுங்க, இது இருக்கும். அண்ட் வெளி ப்ரொடக்ஷனுக்கு நம்ம போகும்போது எப்பா இன்னார் பையன் இன்னார் தம்பி இன்னார் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும்போது, நான் கலைஞன், நான் அதுக்கு ப்ராப்பராக ஆக்டிங் கோர்ஸு படங்கள் இதன் மூலமாக நான் வரேன், நீங்கள் ஏன் நார்மலான ஒரு இதில் பார்க்காம இந்த ஒரு லென்ஸ் போட்டு பார்க்குறீங்கன்னு ஒன்று நம்மளுக்குள்ளே இருக்கும். அப்படி இருக்க தான் செய்யும். அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டே இருப்போம். அப்படி தான் எனக்கு தோணுது. ஆனால் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்றதை தாண்டி நமக்குள்ளேயுமே அந்த ஹெசிடேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும்.
அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்கும்போது நான் இப்போது யார்ட்டையாவது ஒரு வேலை செய்யலை அப்படின்னா கோவப்பட்டு கத்துவோம்ல, அது வந்து ஒரு சில நேரம் நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிப்பேன். இல்லை இவங்க வந்து டேரக்டரோட தம்பின்றனால இவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இது பண்ணுறாருன்னு அவங்க நினச்சிருவாங்களோ, ஹெசிடேஷன் கொண்டு வந்துக்கிட்டேன் நான். ஆனால் என்னால் உண்மையிலே ஒரு சில இடங்கள்ல இயல்பாக இருக்க முடியாத மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க பார்ப்பாங்களோ பார்க்க மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஐயம்லாம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ எப்படி தோணுதுன்னா, அவங்க பார்த்தாலும் சரி பார்க்காட்டினாலும் சரி, ஆனால் எனக்கும் சரி என்னோடய அண்ணனுக்கும் சரி, இந்த இண்டஸ்ட்ரியிலையும் சரி இல்லை நார்மலாகவும் சரி, இண்டிவிஜுவலாக ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணணுன்றது மட்டும்தான் இன்டென்ஷன். மற்றபடி அவங்க இப்போ டைரக்டரோட தம்பியோ இல்லை இந்த தம்பியோட அண்ணன் தான் ஒரு டைரக்டர் அப்படின்ற பேர் யாருக்குமே வேண்டாம். அருண்குமார்னு ஒருத்தருக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கா, பாலாஜிக்குன்னு ஒருத்தருக்கு ஐடென்டிட்டி இருக்கா, அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் போராடிட்டு இருக்கோம். அது வந்துருச்சுன்னா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு தம்பியா இங்க பாசம் தான் மையமே இந்த கேள்விக்கு. பண்ணையாரும் பத்மினியும் படத்தோட வெற்றி, சேதுபதியோட வெற்றி, சிந்துபாத் அது ஒரு விமர்சனத்துல வந்தப்போ அது உங்களுக்கு, அண்டு சித்தா வீரதீர சூரன், இது எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கா? ஏன்னா ரத்த பந்தத்தை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதை வந்து சும்மா தூக்கிட்டு வந்து பொது பார்வை பொது நலன்னு பேசிட்டு இருக்கவே இடம் இல்லை. அது ரத்த பந்தம் தொப்புள் கொடியில் ஒன்றாயிடுச்சு. இங்கே வந்து அங்கே வலிச்சா இங்கே கண்ணீர் வரத்தான் செய்யும். ஸோ அந்த வெற்றிகள் அண்ட் அவருக்கு கிடைச்ச அங்கீகாரங்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட உணர்வை கொடுத்துச்சு? அது பயங்கரமாக தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடியுமே எப்படி சொல்லுவோன்னா வந்து இது அண்ணன் படம்லாம் சொல்ல மாட்டேன், எங்கள் படம் நம்ம படம் அப்படி தான் சொல்ல தோணும். அதில் நான் ஒர்க்கே பண்ணியிருந்துருக்க மாட்டேன். இப்போ பண்ணையாரும் பத்மினிலையும் சேதுபதியிலையுமே அது என்னோடய பங்கு எதுவுமே இல்லை. அப்போலாம் நான் படிச்சுட்டு இருந்தேன் நான். ஆனாலுமே வந்து எங்கள் படம் நம்ம படம் அப்படி தான் சொல்ல தோணும். ஏன்னா நம்ம அண்ணன் நம்ம படம் அப்படின்ற மாதிரி தான். அதனோட வெற்றி தோல்வி எல்லாமே வந்து எங்களுக்கு நல்ல வகையிலையும் சரி கெட்ட வகையிலும் சரி. சிந்துபாத்தோட தோல்வி அது தோல்வின்னு தான் சொல்லணும். அது தோல்வி வந்து நிறைய சோகத்தை விட பாடமாக கற்றுக் கொடுத்துச்சு நிறைய. இதே வார்த்தை அவர் இன்டர்வியூவில் சொன்னார். சித்தாவுக்கு உட்கார்ந்து இருந்தப்போ எனக்கு கிரேட் லெசன் கிடைச்சது. ஆமாம், சிந்துபாத் தான். அந்த படத்துக்கு அப்புறம் தான் ரீடிஃபைன் பண்ணாங்கல்ல. எனக்கு அதுவே ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. இப்போ ஒரு படம் தோல்வி அடைஞ்சிச்சுன்றப்போ அதை விட்டுட்டு நம்ம அதுக்கடுத்து டக்குன்னு உடனே பண்ணாமல் அது ஒரு டைம் பீரியட் எடுத்துட்டாங்க. டைம் பீரியட் எடுத்துகிட்டு நம்ம எங்கே தப்பு நடந்துச்சு, எதனால போச்சு, இதை எப்படி நமக்கு ரீடிஃபைன் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுறப்போ அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ப்ராசஸ் பார்க்குறப்போ. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் பார்க்க தான் நமக்கு வந்து நம்ம அந்த ஃபேஸுக்குள்ளே போகிறப்போ இல்லை அன்றைக்கி அவங்க பண்ணி அது வெளியில் வந்தாங்கல்ல, நம்மளாலேயே வர முடியாது அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு இன்ஸ்பைரிங் லெசனாக தான் இருந்துச்சு அது. சூப்பர். அந்த ரீடிஃபைன் எப்படி இருந்தது? அதாவது சில ஹிண்ட்டு சொல்ல முடியுமா மற்றவங்களுக்கு லெசனாக இருக்குது? அது எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போது நம்ம எதற்காக படம் பண்ண வந்தோம் அந்த கொஸ்டின் நான் ஃபஸ்ட்டு கேட்டாங்க. நம்ம ஆனால் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம், இல்லை இது நம்ம போகிற பாதை சரியில்லை, இதை நம்ம வந்து திரும்பி பார்க்கணும், வேறு மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபிலிம் லாங்குவேஜ்லேருந்து ரைட்டிங் ப்ராசஸ்லேருந்து எல்லாத்தையுமே மாற்றிட்டு அப்போ வந்து அவங்க நிறைய மாஸ்டர் கிளாஸ் அட்டன் பண்ணாங்க. அவங்க போய் நிறைய கற்றுக்கிட்டு வேறு ஊருக்கு போயிட்டு அங்கே இன்னும் நிறைய இதுக்கான தேடல்லாம் பண்ணி புக்ஸ்லாம் படிச்சுட்டு அது ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு. அப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று இந்த தோல்வி வந்துச்சேன்னு சொல்லிட்டு தோண்டு உட்காந்துருவாங்க அடுத்து பண்ணாமல். இல்லை ஒரு சில பேர் அடுத்து வேறு ஏதாவது எந்த வாய்ப்பு இருந்தாலும் டக்குன்னு பண்ணிட்டு ஓடிடுவாங்க. இது ரெண்டும் பண்ணாமல் அவங்க ஒரு ஸ்பேஸ் எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம எதுவுமே பண்ண வேணாம், நமக்கு ஏதோ தப்பாக நடந்துருச்சு, அதை எப்படி நம்ம சரி பண்ணலான்னு மட்டும் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் பீரியட் தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நான் நம்புகிறேன். மேபி நம்மளும் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு டைம் எடுத்து அது வெற்றிலையும் தோல்வியிலையும் ரெண்டுத்துலையுமே பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஐ ஓப்பனரான ஒரு நேர்காணல். அதாவது உங்கள் மூலமாக நடிப்பை ஆரம்பிக்கலாம் அப்படின்னா அதில் இருக்க சவால்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் என் கேள்விகளோட அடிநாதமாக இருந்தது. உங்களோட பதில்களும் நீங்கள் கடந்து வந்த பாதையில் இருந்த நெருக்கடிகள், உளவியல் வழிகள், அதை தாண்டி நம்ம எப்படி வந்து எல்லா விமர்சனங்களை தாண்டி அமைதி காத்து நடிப்பின் மூலமாகவே பதில் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் வந்ததற்கு ரொம்ப நன்றி. உங்களோட அடுத்தடுத்த கதாபாத்திரங்கள் இதே போன்று வேறு வேறு வடிவத்தில் பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி, நாங்கள் அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ்லாம் இருந்திருக்காங்க, அங்கே வந்து நானும் வந்திருக்கின்றதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப பெருமை. அண்ட் என்னை அழைச்சதுக்கும் உங்களுக்கும் சரி, பண்பலைக்கும் சரி, நேயர்களுக்கும் சரி ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். இந்த நேர்காணலோட மிகப்பெரிய வெற்றி யாருக்குன்னா, நடிகராகிய உங்களுக்கோ இயக்குனராகிய உங்கள் அண்ணன் எஸ்யு அருண்குமார் அவருக்கோ இல்லை, உங்கள் பெற்றோருக்கு. ஏன்னா ஒரு வடிவத்தில் 2 குழந்தைகளுமே வெற்றி அடைகிறாங்க, மக்கள் ரசிக்கக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷம். நன்றி சார். நன்றி.